நிமிஷம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அரசர் அரண் போல இருந்து அவரது நாட்டை காத்தார். இதுல அரண்க்கு 2 சுழி இன் வருமா 3 சுழி இன் வருமா? ஓகேங்களா? பாருங்க, நம்ம குரூப் 4 எக்ஸாம் படிச்சாலும் சரி, குரூப் 2 எக்ஸாமுக்கு படிச்சாலும் சரி, இந்த நகர வேறுபாடுல இருந்து கண்டிப்பா ஒரு சொல் இடம்பெறும். ஓகேங்களா? ஒரு கேள்வி இடம்பெறும். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 2 பேர்களை பார்க்க போறோம். அரண் ஃபர்ஸ்ட். இப்ப நம்ம ஆல்ரெடி சொன்ன எக்ஸாம்பிள் மாதிரி அரசர் அரண் போல இருந்து அவரது நாட்டை காத்தார். அதற்கு 3 சுழி இன் வருமா 2 சுழி இன் வருமா? ஃபர்ஸ்ட் 3 சுழி இன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு கோட்டையை சுத்தி ஏதோ ஒரு விஷயத்த சுத்தி இருக்கிற மதில். ஓகேங்களா? அப்போ நம்ம சொன்ன கேள்விக்கான பதில் மதில். ஓகேங்களா? 3 சுழின்னு தான் வரும். அரசர் அரண் போல இருந்து அவரது நாட்டை காத்தார், 3 சுழி இன் வரணும். அதுவே 2 சுழி இன்னுனா என்ன வரும்? அப்போ அரண்னா சிவன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அரண்னா என்னது? சிவன். அதுவே 3 சுழி இன் வந்தா மதில். ஓகேங்களா? அதுவே அணு. ஓகேங்களா? அணுவை துளைத்து ஏற்கடலை புகட்டி. ஓகேங்களா? அப்படின்னு ஔவையார் சொல்லியிருக்காங்க. அணு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறிய ஒரு விஷயங்களா. அப்போ அணுவுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா சிறுமை. சின்னதா இருக்குங்களா, அதனால சிறுமை. இந்த அணு அப்படின்னா என்னன்னா கதுப்பு. ஒண்ணு கதுப்புன்னு சொல்லலாம், இன்னொரு பொருள் பின் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 சொற்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? நம்ம ரகர வேறுபாடுக்கு ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா? சேனல்ல செக் பண்ணி பாருங்க. ஒரு 20 சொற்களுக்கான வீடியோ அதுல இருக்கும். பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வரப்போற எக்ஸாமுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.